இருக்கு. நான் கண்டுபிடிச்சிட்டேன். இவளுக்கு வேற எதுவுமே கேட்கல. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று எபிசோட பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக சண்டை போயிட்டு இருந்தது. அந்த சண்டை கம்ப்ளீட் ஆகிறதுக்கு முன்னாடியே எபிசோட முடிச்சிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்கன்னா ஒரு லைக் பண்ணுங்க. அதே மாதிரி ஐப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு, அதுவும் பண்ணுங்க. அப்போ தான் உங்களை மாதிரி இன்னும் நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். நிறைய பேர் வீடியோவை பார்க்க கூட செய்றீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லா அப்டேட்டும் உடனே இந்த சேனலில் வந்துடும். சரி, இப்போ விஷயத்துக்கு வந்துருவோம். யாரெல்லாம் சேர்ந்து டிஸ்கஸ் பண்றாங்கன்னா அந்த கேங்க தான் சேர்ந்து டிஸ்கஸ் பண்றாங்க. கேங்கை பொறுத்த வரைக்கும் கன்ஃபார்ம் 4 பேர் இருக்காங்க. கெமி, பிரவீன் ராஜ் நடுவுல சேர்ந்துப்பாங்க போய்ப்பாங்கன்னு நான் சொன்னேன் பாத்தீங்களா, அந்த 4 பேர் தான் பேசிட்டு இருக்காங்க. ஆதிரை, எஃப்ஜே, கனி, அதுக்கப்புறம் வந்து சபரி. இவங்க 4 பேருமே சேர்ந்த மாதிரி டிஸ்கஸ் பண்றாங்க. எதை பத்தி டிஸ்கஸ் பண்றாங்க? பார்வதி என்னெல்லாம் பண்ணாங்க, பதிலுக்கு இவங்க என்னெல்லாம் பண்ணாங்கன்றத சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப எஃப்ஜே இருக்கான்ல, நீங்களாவது பரவாயில்ல, பார்வதிக்கு ஊட்டி விடலாம் போனீங்க, கொஞ்சம் இறங்கி போனீங்க. ஆனா நான் அப்படிலாம் இல்லை. நான் எதுக்கு மேடம் உங்களுக்கு பண்ணோம்? அவங்க டேபிள்ல உட்காந்தாங்க, நான் இறங்கலாம் வச்சேன். அதாவது நான் இப்படி தான் இருப்பேன் மேடம்னு கடைசி வரைக்கும் இருந்தேன் அப்படின்ற மாதிரி இவனோட பெருமையை பயங்கரமா பேசிட்டு இருக்கான். இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும் போது நம்ம புனித ஆத்மா, யாரே நம்ம சபரியை தான் சொல்றேன், புனித ஆத்மா அவர் ரொம்ப நல்லவர், சபரி குட் பிளேயர் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்கல்ல. ஆனா அவர் குட் பிளேயரா இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஏகப்பட்ட வன்மம் வச்சிருக்காரு. சாமர்த்தியமா காய் நகர்த்திட்டு இருக்காரு. அதாவது குரூப் இருக்கிறது அவருக்கு நல்லா தெரியும். ஆனா எல்லா இடத்துலயும் நாங்க குரூப்பா விளையாடலன்ற மாதிரி காமிச்சுப்பாரு. அதாவது விஜய் சேதுபதி மாஸ்கை நீங்க எடுக்கும் போது ஏதாவது பிளான் வச்சிருந்தீங்களா, அதாவது குரூப்பா பிளான் வச்சிருந்தீங்களான்னு கேட்கும் போது இல்ல சார், அது அப்படியே பேச்சுவார்த்தையில் அப்படி நடந்துருச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவார்ல. ஆனா பிளான் பண்ணி தான் இவங்க குரூப்பா விளையாடிட்டு இருக்காங்க. அந்த விஷயம்லாம் வெளிப்பட ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா வந்து கனியே ஆமா நம்ம ஒரு குரூப்பா தான் விளையாடிட்டு இருக்கோன்ற மாதிரி சொல்றாங்க. சபரி மட்டும் தான் இல்ல அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஆனா இவங்க எல்லாருக்குமே நம்ம குரூப்பா தான் விளையாடிட்டு இருக்கோன்ற மாதிரி ஏத்துக்கிட்டாங்க. சரி, இந்த இடத்துல சபரி என்ன பேசினாருன்றதை கேட்கணும்ல. ஆக்சுவலா வந்து பார்வதிக்கு சாப்பாடுலாம் ஊட்டி விட்டாங்கல்ல, அதாவது டாஸ்க்ல வந்து அவங்கள நல்லா கவனிக்கணும்னு சொன்னதால இவங்க பயங்கரமா சாப்பாடுலாம் ஊட்டி விட்டாங்க. ஒரு பக்கம் சுட சுட டீயை வச்சிருக்காங்க, இன்னொன்று பக்கம் சாப்பாடு ஊட்டிட்டு இருக்காங்க. அப்ப சபரிக்கு என்ன தெரியுமா தோணுச்சான், பேசாம இந்த டீயை வந்து தள்ளி விட்டுலான்னு தோணுச்சான். அதாவது பார்வதி மேல அவ்வளோ வன்மம் வச்சு அந்த டீயை தள்ளி விட்டுட்டா என்னன்னு யோசிச்சாராம். ஓரளவுக்கு சூடா இருந்தா கூட நான் தள்ளி விட்டுருப்பேன், ஆனா ரொம்ப கொதிச்சது, சரி எதுக்கு தள்ளி விடலான்றதுக்காக தான் விட்டுட்டேன்றத இவர் யாரு நம்ம புனித ஆத்மா சபரி சிரிச்சுக்கிட்டே சொல்றாரு. சபரி யாருக்காவது ஒன்று நடந்துருச்சுன்னா துடிச்சு போயிடுவாரு. நீங்க யோசிச்சு நிறைய பார்த்துருப்பீங்க. யாராவது மயங்கி விழுந்துட்டா அப்படியே துடிச்சு முன்னாடி அவர் தான் நிற்பாரு. அதே மாதிரி யாருக்காவது பிரச்சனைனா இவர் தான் வந்து ஆறுதல் சொல்லுவாரு. அதே மாதிரி யாராவது தப்பு பண்ணா ஐயோ இந்த தப்பை பண்ணாதீங்கன்னு உங்க லைஃபே போயிடும்னு சொல்லுவாரு. எல்லாம் கேமராக்காக தான் சொல்லுவாரு. ஆனா உள்ளுக்குள்ள எவ்வளவு வன்மம் இருக்கு பாருங்க. அந்த வன்மம் நைட்டு பேசும்போது வெளிப்படுது. இந்த எஃப்ஜே திவாகருக்கு தந்தான் பாத்தீங்களா, அதுல எச்சு துப்பிலாம் தந்திருக்கான்ற மாதிரி கமருதீன் சொல்றாரு. அதுக்கப்புறம் கானா வினோத் சொல்றாரு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. அப்படி உண்மையா மட்டும் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த எஃப்ஜேக்கு கண்டிப்பா பனிஷ்மெண்ட் தரணுங்க. ஏன்னா விஜய் சேதுபதியால பார்க்க முடியும், நமக்கு அதெல்லாம் காட்டல. விஜய் சேதுபதி நினைச்சா பார்க்க முடியும். அப்படி பண்ணியிருக்கானா கண்டிப்பா அவனுக்கு பனிஷ்மெண்ட் தரணுங்க.